Hi friends, welcome to Queen KL Guessing. Friends, நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 212. ஸோ நேற்று நம்ம பிபோலில் 1ன்ற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ பிபோல் 1ன்ற நம்பர் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஸோ நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 212 ரிசல்ட் வரும்போதெல்லாம் அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் அப்படின்ற இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க எந்த இயர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் இந்த பக்கம் இருக்கிற இந்த ரிசல்ட், ஓகேங்களா, இந்த சார்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக 686 ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிசல்ட் 2022 கடைசியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏசி டபுள்ஸ் 505 கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் 5ன்ற நம்பரை திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஏசி டபுள்ஸ்க்கு 686 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா 6ன்ற நம்பர் நாளைக்கு ரிப்பீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ 6ன்ற நம்பர் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் ரிப்பீட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்க நம்பர் நான் எடுத்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மந்த்லி சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இதில் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி சார்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த மந்த்து ஃபஸ்ட்டு டேட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரிசல்ட் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி போன மந்தில் பாருங்கள் சீபோர்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம் சீபோர்டில் 2ன்றது கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லா பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 4 டைம் 2ன்றது சீபோர்டில் வந்திருக்கு. ஸோ 4 நாள் தொடர்ந்து இதில் உள்ள 2 தான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக 2 1 2ன்னு ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 4 2லேருந்து 2 2 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 2 2 2ன்றது 2 டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் 2ன்ற நம்பர் இல்லாமல் மோஸ்ட்லி ப்ளே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நாளைக்கு 2ன்ற நம்பர் இல்லாமல் நாளைக்கு 2 திரும்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஆல் போர்டுக்கு 2ன்ற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங் நம்பர். ஸோ பார்த்துக்கோங்க. 2க்கு பவர் 7ன்றதும் வரலாம். ஸோ 2 எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஸோ இதை விட்டால் இன்னொரு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ன்ற நம்பர் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பரும் 9ன்ற நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரிசல்ட் சார்ட்டில் 6ன்ற நம்பர் எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ 6ன்ற நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் 6 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 9 ஆல் போர்டு கொடுக்குறேன். ஸோ இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர் இருக்கான்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 9 இம்பார்ட்டன்ட் நம்பர். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் சார்ட் போயிடலாம், ஓகேங்களா. ஸோ பெண்டிங் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 9ன்ற நம்பர் பெண்டிங் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் 9ன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஏபோலில், ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 9ன்ற நம்பர் ஏபோலில் 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பிபோலில் 29 நாள், சிபோலில் 24 நாள், ஏபோலில் 13 நாள், ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஒரு 3 நாளாக தொடர்ந்து 3 போர்டுலையுமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நாளைக்கு இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு போர்டுக்கு ரிப்பீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 9ன்ற நம்பர் நாளைக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், 2ம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதே வந்து நீங்கள் 92 29 அப்படின்னு ரொட்டேட் பண்ணி கூட ஏபிபிசிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 நம்பருமே இம்பார்ட்டன்ட். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா 62 26, ஓகேங்களா. ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்துடலாம். ஸோ இதையை மேட்ச் பண்ணி நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை மேட்ச் பண்ணி எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஎருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 61 49 25 77 ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஎருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ 93 61 49 25 77. ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது நம்ம சிங்கிள் போன் நம்பர் அண்ட் ஏபிபிசிஎஸ்சிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏ போர்டுக்கு இந்த நம்பருன்றது ரொம்பவே எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டுக்கு 3 அல்லது 6ன்ற நம்பர் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ பி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு 6ன்றது வரலாம். இன்றைக்கி நம்மளுக்கு ஏசி டபுள்ஸில் பி போர்டில் 1 இருக்குது, 1க்கு பவர் 6 அப்படின்ட்டு கொண்டு வரலாம். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ அதுவும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ சி போர்டுக்கு 2ன்றது ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டுக்கு 2 அல்லது 9ன்ற நம்பர் வரலாம். இந்த 2ன்ற நம்பர் சி போர்டில் மிஸ் ஆனால் பி போர்டுக்கு வரலாம், ஓகேங்களா. ஸோ பி போர்டுக்கும் 2ன்றது வரலாம், பார்த்துக்கோங்க. சி போர்டில் வரலை அப்படின்னா பி போர்டுக்கு வரலாம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டுக்கு வருதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி எஸ்சிக்கான நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஏபிபிசி எஸ்சி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சார்ட்லேருந்து எடுத்தோம் பார்த்திங்கன்னா, சார்ட் அண்ட் கெஸ்ஸிங் அண்டு பெண்டிங் சார்ட் வச்சு எடுத்தோம் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா 29, 92, 62, 26, 69, 96. ஸோ நான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 32ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர், ஸோ பார்த்துக்கங்க. 32ன்ற நம்பர் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 75. ஸோ நான் கொடுக்குற நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. 21. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பிசி போர்டு நம்பர் அப்படியே ரொட்டேட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ 12ன்ற நம்பரை 21 அப்படின்னும் கொடுக்கலாம், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 39 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்த ஏபிபிசி எஸ்சி நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 2 or 3 செட் மட்டும் எடுத்துக்கோங்க, முடிஞ்சவரை லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர்லாம் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 369 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நான் பாக்ஸு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாக்ஸுக்கு எடுத்தாலும் ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, ஸோ அது உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 369, 539, 812 ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் 2 செட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. பாக்ஸுக்கு ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு செட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் இருக்குதோ அதே மட்டும் ஒரே ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 534, 925 ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 712 ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நீங்கள் மேக்ஸிமம் செட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, முடிஞ்சவரை லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் என்னுடைய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.